அவங்க ஹெல்ப்பரா வேலை செய்யற அதே பேங்க்ல நான் மேனேஜரா ஆகணும். அதான் என் அம்மாவோட லட்சியம். இது யாரோட லெட்டர்? யாரு எழுதுனீங்க? இது என் தங்கச்சி மீனாட்சி பத்தி தான். அப்போ உங்களை பத்தி உங்க உட்பி எல்லாமே சரியா எழுதிருக்காரு. ஆதி, எப்படி இவ்வளவு விஷயம் மீனாட்சி பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதாங்க. பரவாயில்லடா, இவ்வளவு விஷயம் மீனாட்சி பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க. நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருல்ல, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான அடுத்த போட்டியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடலாம். ஓகே? என்ன பாக்குற? நீ ஏதாவது பண்ணியா? என்ன பண்ணியா? ஆதி கிட்ட என்ன பத்தி நீதான் சொன்னியா? நான் ஏமா சொல்றேன்? எனக்கு வேற வேலை இல்லையா என்ன? ஏதோ உன்னை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சிருப்பார் போல இருக்கு. ஏய் ஏய், ஏன் இப்படி நடுங்குற? இல்ல, நான் ஒரு வயசு பையன் இங்க இப்படி தனியா ஒரு பொண்ணுகிட்ட மாட்டிட்டேனே, அதான். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏன் ஆம்பளைங்க பயப்படக்கூடாதா? பயப்படலாம். உன்னை ஏதோ நான் பண்ணிட மாட்டேன். ஹலோ, யாராவது வாங்க, காப்பாத்துங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ. ஏய், கத்தாத. இல்ல மீனாட்சி, லிஃப்ட்லயே மாட்டிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க அம்மா அப்பாக்கு யார் பதில் சொல்றது? ரொம்ப பண்ணாதண்ணே. லிஃப்ட் நின்னத பாத்திருப்பாங்க. கூடிய சீக்கிரம் சரியாயிடும். மீனாட்சி, உனக்கு பயமாவே இல்லையா? என்ன பயம்? இல்ல, அது வந்து மீனாட்சி, ஒரு வயசு பையன் கூட தனியா மாட்டிட்டோமேன்னு. உன்னை பார்த்தா பயம் வரல, சிரிப்பு தான் வருது. சிரிப்பு வருதா? ஹலோ, நானும் கொஞ்சம் டெரரான ஆள் தாம்மா. தெரியும் தெரியும். ஹலோ, சீக்கிரம் ரெடி பண்ணியா? இதோ வந்துடும் சார், பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதானே பார்க்க வந்திருக்கேன். ரெண்டு பேரும் ஒன்னும் உள்ள தனியா இருக்காங்க. உள்ள என்ன நடக்கும்? ஜீவா, டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன புரியணும்? இப்ப எதுக்கு மீனாட்சி பின்னாடியே சுத்திட்டு இருக்க? நீ என்ன பிளான்ல இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. நான் ஒரு பிளான்லயும் இல்ல மாப்ள. சும்மா லூசுத்தனமா பேசாம போய் வேலையை பாரியா. ₹1 வழி இல்லைன்னாலும் இந்த திமிரு தாண்டா உனக்கு அதிகம். இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றது 2-3 lakhs ஆகும். மீனாட்சிக்கு இங்க இருக்கிற மொத்த புடவையும் என்னால வாங்கி கொடுக்க முடியும். சரி, உன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? ₹30. இத வச்சு உன்னால ஒரு கர்ச்சீஃப் தான் வாங்க முடியும். நீ எல்லாம் அவ்வளவுதான்டா ஒர்த்து. புரியுதா? ஒழுங்கா என் வழியில வராம போயிடு. ஓவரா
காசு அலம்புறானே. இந்த கர்ச்சீஃப் எவ்வளோ? சார் 30 ரூபா சார். சரி, ம், நான் பாருங்க பார்த்துக்கிறேன். சார். ஓகே சார். ம். என்ன ம் நீயும் ட்ரெஸ் எடுக்கிறியா? இல்லை, சும்மா ஒரு கர்ச்சீஃப் வாங்கலான்னு. யாருக்கு வாங்க போற? அது எனக்கு தான். வேற யாருக்கு வாங்க போகிறேன்? மீனாட்சி, ஆ வரேன்க்கா. உன் காதுல சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களாப்பா? நாங்க நெஞ்ச புடவை ஒரு சரியான ஜோடிக்கு போகணும்னு நாங்க நினைச்சோம். யாருக்கு எது அமையணும்னு தலை எழுதியிருக்கோ அதானே அமையும். உண்மைதான்ப்பா. யாருக்கு எது அமையணும்னு எழுதியிருக்கும்பா. அதை கொடுமா. இந்தா இதை வாங்கிக்கப்பா. வாங்கிக்கோப்பா. வாங்கிக்கப்பா. அந்த பொண்ணுக்கு நாங்க நெஞ்ச புடவை தான் கொடுத்தோம். ஆனா அந்த பையனுக்கு கொடுக்கல. நாங்க நெஞ்ச வேஷ்டி சட்டை இதுதான். இதை வாங்கிக்கோ. ம், ம். இது உனக்கு தான் சேரணும்னு தோணுச்சுப்பா. இல்லைங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. உங்களுக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கைப்பா. அப்படி நடந்தா இந்த துணியை நீ கட்டிக்கப்பா. வாங்கிக்கப்பா. வாங்கிக்க. வாங்கிக்கோப்பா. அட வாங்கிக்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். ம், நீ கவலைப்படாதப்பா. யார் கூட யார் சேரணும்னு கடவுள் எழுதி வச்சதுதான். ஆனா நீ ஆசைப்பட்டது நடக்கும்னு என் மனசு சொல்லுது. பார்க்கலாம். பாருப்பா. சரி. முதல்ல உன் லவ் அவகிட்ட சொல்லியா? அட போய, அப்படித்தான் ஒரு நாள் சொல்லலாம்னு போனேன். பையன் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும்னு சொன்னான். அதுலயே மொக்க வாங்கிட்டேன். மாப்பிள்ள ஒன்னு சொல்லவா? இது எல்லாத்தையும் தாண்டி வரதுக்கு பேர் தான் என் லவ். போய. அந்த புள்ள பொதுவா சொன்னுச்சியா, நீ அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயா, அந்த புள்ள முடிவே வேறையா இருக்கும்யா. ஆமா மாப்பிள்ள, உன் மனசுல என்ன இருக்குன்னு மீனாட்சிக்கு தெரியணும்ல. அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருந்தா என்னை பிடிச்சிருந்தா எதுக்கியா வேற கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல போறா? யோ, அது அவ அம்மாக்காக ஒத்துக்கிட்டாயா?